இன்னைக்கு அண்ணா நகர் வழியாக வந்துருந்தப்போ டிடிஎஃப் வாசன் அண்ணா நகர் ஸ்டேஷனில் ஏதோ இது பண்ணியிருந்தாங்க. அப்போ தான் தெரிஞ்சு அந்த கதை ஸ்டோரி எல்லாம். டிடிஎஃப் வாசனாக இருக்கட்டும், விஜய் சித்து அவராக இருக்கட்டும், எல்லாருமே இப்போ வந்து கேஸு போட்டோம்னா எல்லாருமே என் மேலேயே நான்லாம் நிறையா வட்டம் ஃபோன் பேசியிருக்கேன் அப்படிலாம் போடலாம். ஒரு ஆளை எய்ம் பண்ணி தூக்கக்கூடாது. சரி தப்பு பண்ணுறாங்களா, ஏன்னா அவங்களாம் பார்த்து நிறைய யங்ஸ்டர்ஸ், அப்புறம் என்ன சொல்கிறது, ஸ்கூல் பையங்க, சின்ன சின்ன பையங்க எல்லாருமே ரசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படின்றப்ப சரி ஒரு வட்டம் கவர்மெண்ட்டாக இருக்கட்டும், பொலிட்டிஷியன் எல்லாருமே வந்து வளர்ந்துருவாங்கன்றதை தவிர்த்து சரி விட்டுரு வந்த ஒரு வட்டம். ஏன்னா சொல்லணும்னு தான் தோணுது. ஏன்னா அவங்க சப்போர்ட் பண்ணி பேசணும்னு இல்லை. ஏன்னா அவங்க நிறையா பேர் யங்ஸ்டர்ஸ் எல்லாருமே அவங்கள பார்த்து தான் இப்போதைக்கு வளர்ந்து வராங்க சோசியல் மீடியாவில். இதை நான் எதுக்கு சொல்கிறேன்னா, நானும் ஒரு சோசியல் மீடியாவில் இருக்கேன்றதுக்காக சொல்கிறது தான். மன்னிப்பு கேட்குறவன் மனுஷன், மன்னிக்கிறவன் கடவுள், அந்த மாதிரி டைலாக் தான். இதை ஃப்ரீடமாக விட்டுறலாம்.